என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு லாகின் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது பார்ப்போம். ஜஸ்ட் ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா நம்ம வந்து Firebase பத்தி பார்க்கல. இன்னும் நான் சொல்லி தரல உங்களுக்கு. ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு லாகின் பேஜ் மட்டும் எப்படி கிரியேட் பண்றது ஏஐ யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னும் அட்வான்ஸா உங்களுக்கு நான் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லி தருவேன். ஏன்னா நான் இப்போதைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு ஆப்னா இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் பண்ணா இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கான்செப்ட் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். ஓகேவா? ஒரு 15 வீடியோ அப்லோட் பண்ணி நான் புரிய வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்து வாங்க வரிசையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது ஒரு 5 சீரிஸ் போகும். என்னன்னா ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா டைம் ரொம்ப எடுத்துக்கும்ல. ஸோ ஏஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஒரு சில நிறைய ஒரு நல்ல விஷயமே நம்மளால பண்ண முடியும். என்னன்னா மொக்கைய நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்றதுக்கு நெறைய ஒரு நெறைய லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸான ஒரு லாகின் பேஜ